கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அநேகமான அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் ஒரு அற்புதத்தை நாம் படிக்கலாம். அந்த அற்புதத்தின் வாயிலாக நாம் என்ன ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்க்கலாம். இந்த அற்புதமானது மத்தேயு 8வது அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள், மார்க்கு 1வது அதிகாரம் 40 முதல் 44 வசனங்கள், லூக்கா 5வது அதிகாரம் 12 முதல் 14 வசனங்கள் வரை இருக்கிறது. இந்த கதையானது குஷ்டரோகி ஒருவன் வந்து ஆண்டவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும் என்கிறான். உடனே இயேசு அவருடைய கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி அவன் சுத்தமானான் என்று இருக்கிறது. சரி, இதிலிருந்து நாம் என்ன ஆவிக்குரிய பாடத்தை படிக்கலாம்? முதலாவதாக, குஷ்டரோகியானவன் அவன் குஷ்டம் இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அநேகமான நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் என்கிற குஷ்டரோகம் நம்மளை முற்றிலுமாக சூழ்ந்து இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். லவோதிக்கேய திருசபையை பார்க்கும் பொழுது அவர்கள் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியும் நிர்பாக்கியம் உள்ளவருமாய் இருக்கிறார்கள். ஆனால் அதை ஒன்றும் அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அதுபோல தானே நாமும் நமக்கு எல்லாம் இருக்கிறது, சரியான பாதையில் இருக்கிறோம் என்று நாம் உணர்கிறோம். அப்படிப்பட்ட உணர்வு இல்லாமல் நம்மளை முழுவதுமாக பாவம் சுற்றி இருக்கிறது, பாவம் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் முதலாவதாக உணர வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரிடத்தில் வந்தால் அவனுடைய குஷ்டரோகம் அவனை விட்டு முற்றிலுமாக நீங்கும் என்று அந்த குஷ்டரோகி விசுவாசித்தான். அதுபோல நம்முடைய விசுவாசம் இருக்க வேண்டும். இந்த பாவம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்றால் நான் தேவனிடத்தில் செல்லும் பொழுது கண்டிப்பாக பாவம் என்னுடைய வாழ்க்கை விட்டு நீங்கும் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டியது முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, இந்த குஷ்டரோகி ஆண்டவரிடத்தில் செல்லும் பொழுது பணிந்து முழங்காற்படியிட்டு மூங்குப்புற விழுந்து அவன் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறான். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் பணிந்து குனிந்த ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறோமா? வேதத்தில் ஆயக்காரனும் பரிசேயனும் இருவருடைய ஜெபத்தையும் நாம் பார்க்கிறோம். ஆயக்காரன் அவனுடைய முகத்தை கூட திருப்ப முடியாமல் குனிந்து, பாவியாய் இருக்கிற என் மேல் கிருபையாயிரும் என்று கேட்கிறான். அதுபோல நாம் ஆண்டவரிடத்தில் செல்லும் பொழுது தாழ்மையாக நம்மளை முழுவதுமாக அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து மிகவும் தாழ்மையாக நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான் இந்த குஷ்டரோகி. நமது வாழ்க்கையில் அநேகமான நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேண்டும் என்று நாம் பிடிவாதமாக கேட்கிறோம். நம்முடைய ஜெபமானது, ஆண்டவரே உமக்கு சித்தம் இருந்தால் இக்காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் வாய்க்க செய்தருளும் என்று கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து கடைசியாக கெத்செமனே தோட்டத்தில் பிதாவினிடத்தில் கேட்கும் பொழுது, பிதாவே உமக்கு சித்தம் இருந்தால் இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது, ஆயினும் என் சித்தமல்ல உம் சித்தமே என்று சொல்லுகிறார். அதுபோல நம்மளுடைய ஜெபம் அவருடைய சித்தத்தின் பிரகாரமாக இருக்க வேண்டும். இதுபோல இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே முதலாவதாக நாம் பாவி என்கிறதை நாம் உணர வேண்டும். இரண்டாவது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். நான் ஆண்டவரிடத்தில் சென்றால் எனக்கு சுகம் பரிபூர்ணமாக இருக்கும், பாவம் என்னை விட்டு முழுவதுமாக நீங்கும் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். மூன்றாவதாக, நாம் தாழ்ந்து பணிந்து நம்மளை முழுவதுமாக தாழ்மைப்படுத்தி அவரிடத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக நம்முடைய ஜெபமானது, என் சித்தம் அல்ல பிதாவே, என் சித்தம் அல்ல நாதா, உம்முடைய சித்தமாகவே நடக்கட்டும் என்கிற ஜெபமாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட
ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது பாவமாயிருந்தாலும் சரி அல்லது சுகவீனமாயிருந்தாலும் சரி, சுகமும் பரிபூர்ண சுகம் தேவனிடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழலாமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை முழுவதுமாக தாழ்த்தி இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் நாதா. விசுவாசத்துடனே கூட உம்மிடத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. நீர் கிருபையாயிருந்து உம்முடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எங்களுடைய சித்தத்தின் பிரகாரமாக அல்ல, உம்முடைய சித்தமே எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். தேவன் நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.